சாந்தி. சற்று நேரம் இந்த தேகத்தை மறந்து தேக சகிதமான அனைத்தையும் கடந்து நான் என்னை ஆத்மாவாக உணர்கின்றேன். இந்த பௌதீக உணர்வு என்ற ஈர்ப்பிலிருந்து என்னை முழுமையாக விலக்கி நான் ஓர் ஜோதி பிந்துவான ஆன்மா என்பதை உணர்கின்றேன். என் மனதிற்கு பிரியமான என் அன்பிற்கினிய பாபாவை சந்திக்க மனம் என்னும் இறக்கை கொண்டு மதுவனம் நோக்கி பறந்து செல்கின்றேன். மதுபனில் பாப் தாதாவின் எதிரில் நான் அமர்ந்துள்ளேன். பாப் தாதாவின் திவ்ய திருஷ்டி என்னை உயர்ந்ததிலும் உயர்ந்தவனாக மாற்றுகின்றது. நான் பாப் தாதாவின் அன்பிற்கினிய ஆத்மா. பாபா எனக்கானவர். பாபா கூறும் ஒவ்வொரு மகா வாக்கியமும் என்னை மேன்மையடையச் செய்யும். இந்த அபரிமிதமான குஷியை கொடுக்கக்கூடிய அமிதிலும் இனிய ரமணிகரமான முரளியை பாப் தாதா கூற நான் கேட்க தயாராக உள்ளேன். என்னை சுற்றிலும் நிசப்தமாக இருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். பாபா கூறும் மகா வாக்கியத்தோடு என் மனம் புத்தியானது ஒருங்கிணைந்து கேட்க தயாரான நிலையில் உள்ளது. மிக மிக இனிதிலும் இனிய முரளியை கேட்க நான் தயாராக உள்ளேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
வானிடீட் 25/5/2020। मीठी बच्ची याद में रहने की मेहनत करो तो पावन बनते जाएंगी। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான உழைப்பு செய்யும் பொழுது தூய்மையானவர்களாக ஆகலாம்। अभी बात तुमके पढ़ा रहे फिर साथ में ले जाएंगे। இப்போ பாபா உங்களுக்கு படிப்பை கற்றுத்தராங்க, திரும்ப தன் கூடவே கூட்டிட்டு போவாங்க। கேள்வி, கோன்சா பைகாம் தும்கி சபிகோ தேனாகை, எந்த விதமான செய்தியை நீங்கள் அனைவருக்கும் தரணும்? अब घर चलना है इसलिए पावन बनो। பதில், இப்போ வீட்டிற்கு போகணும், அதனால் தூய்மையானவர்களாக ஆகணும்। पतिता पावन बाप कहते हैं मुझे याद करो तो पावन बन जाएंगे। ये पैगाम सभी को दे दो। பத்தீத்த பாவனன் அப்பா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுது தூய்மையானவர்களாக ஆகலாம், இந்த செய்தியை அனைவருக்கும் தரணும்। बाप ने अपना परिचय तुम बच्चों को दिया, अब तुम्हारा कर्तव्य के बाप का सो करना। பாபா தன்னுடைய அறிமுகத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ உங்களுடைய காரியம் பாபாவை சோ பண்ணணும்। ககாபி ஜாத்தா சன்சோஸ் ஃபாதர், தந்தையை போல் மகன், இது போல் சொல்லப்பட்டிருக்கு। கீத்து மருனா தேரி கரிமி, பாட்டு இறந்தாலும் உன்னுடைய வழியில் இறப்பென்ட்டு பாடியிருக்காங்க। ओम शांति। बच्चों ने गीत का अर्थ सुना के बाबा हम आपकी रुद्र माला में पिरोगी जाएंगे। குழந்தைகள் பாட்டினுடைய அர்த்தத்தை கேட்டீங்க, பாபா நாங்கள் உங்களுடைய ருத்ர மாலையில் மணியாக ஆவோம்। ये गीत तो भक्ति मार्ग के बने हुए के जो भी दुनिया में सामी ग्रामी के जब तक पूजा पाठ ये सब के भक्ति मार्ग। இந்த பாட்டு பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்பட்டது। உலகத்தில் என்னெல்லாம் புகழ் வாய்ந்ததாக இருக்கு, அதாவது அடையாளங்கள் இருக்கு, ஜபம் தபம் பூஜை பாடங்கள், இது எல்லாமே பக்தி மார்க்கத்திற்கு சேர்ந்ததாக இருக்கு। பக்தி ராவன் ராஜ்ய கியான் ராம் ராஜ்ய, பக்தி ராவண ராஜ்யமாக இருக்கு, ஞானம் ராம ராஜ்யமாக இருக்கு। ज्ञान को कहा जाता है நாலேஜ் படாயி, ஞானத்திற்கு சொல்லப்படுது நாலேஜ் படிப்புன்ட்டு। பக்தி கோ படாயி நகி கஹா ஜாத்தா, ஆனால் பக்தியை படிப்பாக சொல்வது கிடையாது। உஸ்மே கோயி உத்தேசிய நகி கி ஹம் கியா பனேங்கி, பக்தி படாயி நகிகை, பக்தியில் எந்த விதமான லட்சியமும் கிடையாது, நாம் என்னவாக ஆகணும்। பக்தி என்றாலே அது படிப்பு கிடையாது। ராஜ்யோக் சீக்குனா ये पढ़ाई गई, पढ़ाई एक जगह स्कूल में पढ़ी जाती है। ராஜ யோகா படிப்பது என்றாலே இது படிப்பாக இருக்கு। படிப்பு ஒரு இடத்துல ஸ்கூலில் படிக்கப்படுது। பக்தி மே தோ தர் தர் தக்கே காத்தேகை, அதாவது பக்தி மார்க்கம் என்றாலே ஒவ்வொரு இடமாக அலைஞ்சிட்ருக்காங்க, ஏமாற்றங்கள் அடையிறாங்க। படாயி மானா படாயி தோ படாயி பூரி ரீதி பண்ணி சாகியே, படிப்பு என்றாலே படிப்பாக இருக்கு, அதனால் படிப்பை முழுமையாக படிக்கணும்। பச்சே ஜான்தேகை ஹம் ஸ்டூடெண்ட்டுகை, குழந்தைகள் தெரிஞ்சிருக்கும், நாம் மாணவர்களாக இருப்போம்। बहुत गई जो अपने को स्टूडेंट नहीं समझते गई क्योंकि पढ़ते ही नहीं गई। நிறைய பேர் தன்னை மாணவர்களாக நினைப்பதே கிடையாது, காரணம் இந்த படிப்பை படிக்கிறது இல்லை। நான் बाप को बाप समझते गए, ना सी बाबा को सद्गति दाता समझते गए। பாபாவை
அப்பாவாக நினைப்பது கிடையாது. பாபாவை சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளலாகவும் நினைப்பது கிடையாது. ऐसे புத்தி மே குச்சி भी बैठता नहीं ராஜதானி ஸ்தாபன் கோத்திகேனா. புத்தியில் எதுவுமே இல்லை, அது போலவும் கிடையாது. ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆயிட்டுருக்கு இல்லையா. உஸ்மே சபி பிரகார்கே கோத்திகே, அதில் எல்லா விதத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. பாப் ஆயேகி பதீத்தோங்கோ பாவன் பனானி, பாபா வந்திருக்கதே தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குவதற்காக. பாப்கோ புலாத்தேகே ஹே பதீத்த பாவன் ஆவோ, ஹே பதீத்த பாவனனே வாங்கன்னு சொல்லி பாபாவை கூப்பிட்றாங்க. அவ்வா கேத்தேகே பாவன் பனோ பாப்கோ யாது கரும். இப்போ பாபா சொல்கிறாங்க, தூய்மையானவர்களாக ஆகுங்க, பாபாவை நினைவு செய்யுங்க. ஹர் ஏகுகோ பைகாம் தேனாகே பாப்கா, ஒவ்வொருவருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை தரணும். இசமே பாரதிகி வைசியாலைகை பிகலி பாரதிகி சிவாலைத்தா அபி தோனும் தாஜ் நகிகை. இந்த சமயத்தில் பாரதம் வைசியாலயமாக இருக்கு. ஆரம்பத்தில் பாரதம் சிவாலயமாக இருந்தது. இப்போ 2 விதமான கிரீடங்களும் இல்லை. ஏபி தும் பச்சேகி ஜான்தேகோ அபி பதீத்த பாவன் பாப் கேத்தேகி முझे யாது கரோ தோ தும் பதீத் சே பாவன் பன் ஜாயேங்கே. இது கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. இப்போ பதீத்த பாவனன் அப்பா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுது நீங்கள் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆகலாம். யாதுமேகி மிகனத்துகை பகு தோடிகை ஜோ யாதுமே ரேத்தேகை. நினைவுல தான் உழைப்பே இருக்கு. மிகவும் குறைந்த பேர் தான் நினைவுல இருக்காங்க. பகத் மாலாபி தோடிகைனா, பக்தர்களுடைய மாலை கூட குறைந்த பேர் தான் இருக்கு. தன்னா பகத் நாரத் மீரா ஆதிகா நாம் கைனா. பக்தி மார்க்கத்தில் கூட தன்னா பகத் நாரதர் மீராங்கிற பெயர்கள் கூட இருக்கு இல்லையா. இஸ்மேபி சப்தோ நகி ஆக்கர் படிங்கே. இதில் கூட எல்லாருமே இந்த படிப்பை படிப்பது கிடையாது. கல்பப்பைகளை ஜின்கோனே படாகை வகி ஆத்தீகை. கல்பத்திற்கு முன்னால் யாரெல்லாம் இந்த படிப்பை படித்தாங்களோ அவங்க தான் வருவாங்க. कहते बाबा हम आपसे कल्प पिघले भी मिले थे पढ़ने अथवा याद की यात्रा सीखने. குழந்தைகள் சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்களிடம் கல்பத்திற்கு முன்னால் கூட சந்தித்தோம். அதாவது படிப்பை படிப்பதற்காக, நினைவுனுடைய யாத்திரையை கற்றுக்கொள்வதற்காக வந்திருந்தோன்ட்டு குழந்தைகள் சொல்கிறாங்க. अभी बाप आएगी गई तुम बच्चों को ले जाने. இப்போ பாபா வந்திருக்கதே குழந்தைகளை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. समझाती तुम्हारे आत्मा पतित है इसलिए बुलाते को कि आकर पावन बनावो. பாபா புரிய வைக்கிறாங்க, உங்களுடைய ஆத்மா தூய்மை இல்லாமல் இருக்கு, அதனால தான் பத்தீத்த பாவனனே நீங்கள் வாங்க எங்களை தூய்மையாக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்பா கேத்தேக்கை முझे யாது கரோ பவித்ர பனோ. இப்போ பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, தூய்மையானவர்களாக ஆகுங்க. பாப் படாத்தேகே फिर साथ में भी ले जाएंगे. பாபா படிப்பை கற்றுத்தராங்க, திரும்ப தன் கூடவே கூட்டிட்டும் போகிறாங்க. பச்சோங்கோ அந்தர் பகூத் குஷி கோனி சாகியே. குழந்தைகளுக்கு அளவற்ற குஷி இருக்கணும். பாப் படா ரஹே கிருஷ்ணகோ பாப் நகி ககேங்கி. பாபா படிப்பை கற்றுத்தராங்க, கிருஷ்ணரை அப்பாவாக சொல்கிறது கிடையாது.
கிருஷ்ண கோ பதீத பாவன் நகி ககேங்கி. கிருஷ்ணரை பதீத பாவனனாக சொல்வது கிடையாது. ये किसको भी पता नहीं कि बाप किसको कहा जाता है और फिर वह ज्ञान कैसे देते हैं. அப்பா என்றாலே யாருக்கு சொல்லப்படுது, மேலும் அவர் இந்த ஞானத்தை எப்படி தராங்க, இது கூட யாருக்குமே தெரியாது. ये तुम की जानते हो बाप अपना परिचय बच्चों को की देते हैं. இது நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க. பாபா தன்னுடைய அறிமுகத்தை குழந்தைகளுக்கு தான் தராங்க. நயி நயேசி கோய் கோபி பாப் நகி மில் சக்தி. புதுசாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாபா கிடைக்க முடியாது, அதாவது சந்திக்க முடியாது. பாப் ககேங்கி சன்சோஸ் ஃபாதர். பாபா சொல்கிறாங்க, தந்தையை போல் குழந்தை. பச்சேகி பாப்கோ சோ கரேங்கி. குழந்தைகள் தான் அப்பாவை எடுத்து காட்டுவாங்க. பாப்கோ கோயி சேபி மில்னி பாத் கர்னே கா நெகிகை. பாபா யாரையும் சந்திப்பதற்காக பேசுவதற்காக கிடையாது. பல்கித்னா சமே பாபா நயே நயே சே மில்தி ரேத்தேகை ட்ராமா மேத்தா டீர் ஆத்தேத்தே. அதாவது நிறைய சமயம் பாபா புதுசாக இருக்கக்கூடியவர்களை கூட சந்திக்கிறாங்க. நாடகத்தில் இருந்தது நிறைய பேர் ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தாங்க. मिलिट्री वालों के लिए भी बाबा ने समझाया कि उनका उद्धार करना के उनको भी धंधा तो करना ही के. மிலிட்ரியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பாபா புரிய வைக்கிறாங்க, அவங்கள கூட உத்தாரம் செய்யணும், அவங்க கூட தொழில் செய்தே ஆகணும். நகி தோ துஷ்மன் வார் கர் லேங்கே சிரப் பாப்கோ யாது கருணாகே. அப்படி இல்லை, எதிரிகள் யுத்தம் செய்வாங்க, பாபாவை மட்டும் நினைவு செய்யணும். गीता में है जो युद्ध के मैदान में शरीर छोड़ेंगे वह स्वर्ग में जाएंगे परंतु ऐसे तो जाना सके. கீதையில் கூட எழுதப்பட்டிருக்கு, யார் யுத்த மைதானத்தில் சரீரத்தை விடுறாங்களோ அவங்க சொர்க்கத்திற்கு போவாங்க. ஆனால் அது போல யாரும் போவது கிடையாது. स्वर्ग स्थापन करने वाले भी जब आए तब की जाएंगे. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் எப்போ வராங்களோ அப்போதான் போக முடியும். स्वर्ग क्या चीज है ये भी कोई नहीं जानते है. சொர்க்கம் என்றாலே என்ன பொருளாக இருக்கு, இது கூட யாருக்கும் தெரியாது. अभी तुम बच्चे 5 विकारों रूपी रावण से युद्ध करते हो. बाप कहते हैं अशरीरी भव. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் 5 விகாரங்கள் என்ற ராவணனிடம் யுத்தம் செய்கிறீங்க. பாபா சொல்கிறாங்க, அசரீரி ஆகுங்கள். अपने को आत्मा निश्चय कर मुझे याद करो और कोई ऐसे कह ना सके. தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கை செய்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேறு யாருமே இது போல சொல்ல முடியாது. சர்வ சக்திவான் ஏக் பாப் கே சிவாய் கோயி கோ கஹனகி சக்தி. சர்வ சக்திவான் ஒரு அப்பாவை தவிர வேறு யாருக்குமே சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் கோபி நகி க சக்தி. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு கூட சொல்ல முடியாது. ஆல்மைட்டி ஏகி பாப்கே. ஆல்மைட்டி ஒரு அப்பாவாக இருக்காங்க. வேர்ல்டு ஆல்மைட்டி अथॉरिटी ज्ञान का सागर एक बाप को की कहा जाता है. வேர்ல்டு ஆல்மைட்டி अथॉरिटी ஞான கடலாக ஒரு அப்பாவுக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. ये जो साधु संत आदि है वह के शास्त्रों की अथॉरिटी. சாது சந்நியாசிகள் அனைவருமே சாஸ்திரங்களுடைய அத்தாரிட்டியாக இருக்காங்க. பக்தி கி அத்தாரிட்டி நகி ககேங்கி. பக்தியினுடைய அத்தாரிட்டியாகவும் சொல்வது கிடையாது.
शास्त्रों की अथॉरिटी के उनको का सारा मदार शास्त्रों पर கை சாஸ்திரங்களுடைய அத்தாரிட்டியாக இருக்காங்க. அவங்களுடைய முழு ஆதாரம் சாஸ்திரங்கள் மீது இருக்கு. समझते के பக்தி का फल भगवान को देना के பக்தியினுடைய பலனை பகவான் தரணும் இது போல நினைக்கிறாங்க. பக்தி கப் சுரு குயி கப் பூரி கோணிகை எப்பத்தா நெகிகை பக்தி எப்போ ஆரம்பமாகுது எப்போ முடியுது இது யாருக்கும் தெரியாது. பகத் சமஸ்தேகே பக்தி சே பகவான் ராசி ஹோகா பக்தர்கள் நினைக்கிறாங்க பக்தியின் மூலமாக பகவான் திருப்தி அடைவாங்க. भगवान से मिलने की इच्छा रहती है परंतु वह किसकी भक्ति से राशि होगा பகவானை சந்திப்பதற்கான ஆசை இருக்கு. ஆனால் அவர் யாருடைய பக்தியில் திருப்தி அடைகிறாங்க? ஜரூர் உன்கோகே பக்தி கரேங்கே தப் தோ ராசி கோகானா அவசியம் அவருடைய பக்தி செய்யும் போது தான் திருப்தி அடைவாங்க. तुम शंकर की भक्ति करो तो बाप राशि कैसे होगा நீங்கள் சங்கருடைய பக்தி செஞ்சால் எப்படி பகவான் திருப்தி அடைவாங்க? क्या हनुमान की भक्ति करेंगे तो बाप राशि होगा அனுமானுடைய பக்தி செய்யும் போது பாபா திருப்தி அடைவாரா என்ன? தீதார் கோ ஜாத்தா கே பாக்கி மில்தா குச்சு நகீகை காட்சிகள் கிடைக்குது மற்றபடி அவங்களுக்கு எந்த விதமான பலனும் அதில் இல்லை. வாக்கே தேகே மை பல் சாட்சாத்கார் கராத்தாகும் பாபா சொல்கிறாங்க நான் சாட்சாத்காரத்தை செய்விக்கிறேன். பரந்து எய்சி நெகிக்கு மீறே சாத் ஆக்கர் மிலேங்கி ஆனால் என்னை வந்து அவங்க சந்திப்பாங்க அதுபோல் யாரும் சந்திக்க முடியாது. தும் மேரே சாத்து மில்தே ஹோ நீங்கள் என்னை சந்திக்கிறீங்க. பகத் பக்தி கர்த்தேகே பகவான் சே மில்னே கேலியே பக்தர்கள் பகவானை சந்திப்பதற்காக பக்தி செய்கிறாங்க. கேத்தேகே பத்தா நகி கி பகவான் கிஸ் ரூப் மே ஆக்கர் மிலே इसलिए उसे कहा जाता है ब्लाइंड ஃபைட் பகவான் எந்த ரூபத்தில் வந்து சந்திக்கிறாங்க இதை பற்றி யாருக்குமே தெரியாது. அதனால தான் சொல்லப்படுது மூட நம்பிக்கை. அபி தும் வாப்சி மில்தே ஹோ நீங்கள் இப்போ பாபாவை சந்திக்கிறீங்க. जानते हो वह निराकार बाप जब शरीर धारण करे तब के अपना परिचय दे कि मैं तुम्हारा बाप हूँ. பாபா எப்போ சரீரத்தில் பிரவேசம் ஆகிறாங்களோ அதாவது ஒரு சரீரத்தை தாரணை செய்கிறாங்களோ அப்போ தான் தன்னுடைய அறிமுகத்தை தராங்க. நான் உங்களுடைய அப்பாவாக இருக்கேன். 5000 वर्ष पहले भी तुमको राज्य भाग्य दिया था फिर तुमको 84 जन्म लेने पड़े. 5000 வருஷத்துக்கு முன்னால் கூட நான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்துருந்தேன். திரும்ப நீங்கள் 84 ஜென்மங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஏ சிருஷ்டி சக்கர ஃபிர்தா ரேதாக இந்த சிருஷ்டி சக்கரமானது சுழன்றுட்டே இருக்கு. द्वापर के बाद की और धर्म आते के अपना अपना धर्म आकर स्थापन करते हैं. துவாபர யுகத்திற்கு பின்னால் மற்ற தர்மங்கள் வருது. அவங்க தன்னுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. இஸ்மே கோயி படாய்க்கு பாத்து நகி இதில் எந்த விதமான பெருமைக்கான விஷயம் கிடையாது. படாயி கிஸ்கிவி நெகிகை பெருமை யாருக்கும் கிடையாது. ब्रह्मा की बड़ाई तब के जब बाप आकर प्रवेश करते गए नहीं तो ये धंधा करता था. इनको भी तोड़े के पता था मेरे में भगवान आएंगे. பிரம்மாவிற்கு கூட பெருமை எப்போ இருக்குன்னா எப்போ பாபா இவருடைய உடலில் பிரவேசம் ஆகிறாங்களோ அப்போ தான் இருக்குது. அப்படி இல்லை பிரம்மா தன்னுடைய தொழிலை செஞ்சிட்டு இருந்தாங்க.
எனக்குள்ள பகவான் வருவாங்க, இது அவருக்கு தெரியாது. பாப்னே பிரவேஷ்கர் சம்ஜாயா கைக்கு கைசே மைனே இன்மே பிரவேஷ் கியா. பாபா வந்து தான் புரிய வைக்கிறாங்க, நான் இவருடைய உடலை எப்படி பிரவேசம் ஆகிறேன். கைசே இன்கோ திகாயா மேரா சோ துமாரா துமாரா சோ மேரா தேக்லோ. நான் எப்படி இவருக்கு காட்டினேன், என்னுடையது உன்னுடையதாக இருக்கு, உன்னுடையது என்னுடையதாக இருக்கு, பார்த்துக்கோ. तुम मेरे मददगार बनते को अपनी तन मन धन से तो उनकी ये वज में तुमको ये मिलेगा. நீ எனக்கு உதவியாளராக ஆகிற, உன்னுடைய உடல் மனம் செல்வத்தின் மூலமாக அதற்கு பதிலாக உனக்கு இது கிடைக்கும். बाप कहते हैं मैं साधारण तन में प्रवेश करता हूँ जो अपने जन्मों को नहीं जानते. பாபா சொல்கிறாங்க, நான் சாதாரண உடலில் தான் பிரவேசம் ஆகிறேன், அவருடைய ஜென்மத்தை பற்றி தெரியாது. परंतु मैं कब आता हूँ कैसे आता हूँ ये किसको पता नहीं है. ஆனால் நான் எப்போ வரேன் எப்படி வரேன் இது யாருக்குமே தெரியாது. अभी तुम देखते को साधारण तन में बाप आएगे. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாபா சாதாரணமான உடலில் வராங்க. इन द्वारा हमको ज्ञान और योग सिखला रहेगे. இவர் மூலமாக நமக்கு ஞானம் மற்றும் யோகா கற்றுத்தராங்க. ज्ञान तो बहुत सहज है. ஞானம் மிகவும் சுலபமாக இருக்கு. नर्क का फाटक बंद को स्वर्ग का फाटक कैसे खुलता के ये भी तुम जानते हो. நரகத்தினுடைய கதவு க்ளோஸ் ஆகுது, சொர்க்கத்தினுடைய கதவு எப்படி திறக்குது இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. द्वापर में रावण राज्य शुरू होता है अर्थात नर्क का द्वार खुलता है. द्वापर யுகத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது, அதாவது நரகத்தினுடைய வாயில் திறக்குது. नई और पुरानी दुनिया को आधा आधा में रखा जाता है. புதுசு மற்றும் பழைய உலகத்திற்கு பாதி பாதியாக வைக்கப்பட்டிருக்கு. तो अब बाप कहते कि मैं तुम बच्चों को पति से पावन होने की युक्ति बताता हूँ. இப்போ பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்கான யுக்தி நான் சொல்கிறேங்கிறாங்க. बाप को याद करो तो जन्म जन्मांतर के पाप नाश को जाए. பாபாவுடைய நினைவு செய்யும் போது ஜென்ம ஜென்மாந்தரத்தினுடைய பாவங்கள் அழிஞ்சிரும். ஈஸ் ஜனம் கே பாப் பி பத்தானே கே. இந்த ஜென்மத்தினுடைய பாவங்களையும் சொல்லணும். याद तो रहते है ना क्या पाप किए क्या क्या दान पुण्य किया के. நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோம் நினைவு இருக்கு இல்லையா, என்னென்ன தானம் புண்ணியம் செய்தோம். इसको अपनी छोटे पन को पता है. அதாவது நம்ம என்னென்ன செய்தோம் இது எல்லாமே தன்னுடைய குழந்தை பருவத்தை பற்றி தெரியும் இல்லையா. कृष्ण का की नाम के சான்வரா और கோரா श्याम சுந்தர். கிருஷ்ணருடைய பெயர் கூட கருப்பிலிருந்து வெண்மையாக இருக்கக்கூடியவர், அழகானவர், அதாவது கருப்பிலிருந்து அழகானவராக சொல்லப்படுது. उनका अर्थ कभी कोई की बुद्धि में नहीं आएगा. श्याम சுந்தர் என்ற பெயருடைய அர்த்தம் ஒருபோதுமே யாருடைய புத்தியிலையும் வராது. நாம் श्याम सुंदर கை தோ சித்திரமே காலா பனா தியா கை. श्याम சுந்தர் என்ற பெயர் இருக்கக்கூடிய காரணத்தினால சித்திரம் கூட கருப்பாக காட்டுறாங்க. रघुनाथ के मंदिर में देखेंगे वहाँ भी काला. हनुमान का मंदिर देखो तो सबका काला बना देते हैं. ரகுநாத் கோயிலில் பார்த்தோன்னா அங்கே கருப்பான மூர்த்தியை வச்சுருக்காங்க.
ஹனுமான் கோயிலில் பார்த்தோன்னா அங்கே கூட கருப்பாக மூர்த்தியை காட்டியிருக்காங்க. ஏ கைகை பத்தீத்து துனியா, இது தூய்மை இல்லாத உலகமாக இருக்கு. அபி தும் பச்சோं को ஃபிக்கர் கைகை கம் சான்வரேசி சுந்தர் பனி. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு கவலை இருக்கு, கருப்பான நிலையிலிருந்து அழகாக எப்படி ஆகணும். உஸ்கேலியே தும் பாப்கி யாதுமே ரேத்தேகோ, அதற்காக நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருக்கீங்க. பாப் கேத்தேகே ஏ அந்திம் ஜெனம்கே, பாபா சொல்கிறாங்க இது கடைசி ஜென்மமாக இருக்கு. முझे யாது கரோ தோ பாப் பசம் கூங்கே, என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுது பாவங்கள் பஸ்பமாயிரும். ஜான்தேகே பாம் ஆயேகே லே ஜானே தோ சரீர் ஏகாங் சோடேங்கே, பாபா வந்திருக்கிறதே தன் கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ கட்டாயம் சரீரத்தை இங்கே விடணும். சரீர் சகித்து தோடேகி லே ஜாயேங்கே, சரீரத்தோடு கூட்டிட்டு போக முடியாது. பத்தித் ஆத்மாயே भी जाना सके, தூய்மை இல்லாத ஆத்மாக்களும் போக முடியாது. ஜரூர் பாப் பாவன் बनने की युक्ति बताएंगे, அவசியம் பாபா தூய்மை ஆவதற்கான யுக்தியும் சொல்கிறாங்க. तो कहते कि मुझे याद करो तो विक्रम विनाश को, பாபா சொல்கிறாங்க என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுது விக்கர்மங்கள் அழிஞ்சிரும். பக்தி மார்க்கமேகை அந்தர் ஸ்ரித்தா, பக்தி மார்க்கத்தில் மூட நம்பிக்கையாக இருக்கு. शिव काशी कहते के फिर कहते के शिव ने गंगा लाई, भागीरथ से गंगा निकली. शिव காசின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சிவன் கங்கையை கொண்டு வந்தாங்க. பாகீரத்து மூலம் கங்கை வந்ததாக சொல்கிறாங்க. பானி மாத்தீசி கைசி நிக்கலைங்கே, தண்ணி தலையிலிருந்து எப்படி வரும். பாகீரத் கோயி ऊपर पहाड़ पर बैठा है क्या, जिसकी जटाओं से गंगा आएगी. பாகீரத் மலை மேலே அமர்ந்திருக்காரா என்ன, அவருடைய ஜடை முடியிலிருந்து தண்ணி கங்கை தண்ணி வரதுக்கு. पानी जो बरसता के सागर से खींचते गए, जो सारी दुनिया में पानी जाती गई. அதாவது தண்ணி எப்போ வருதுன்னா, மழை வருதுன்னா கடல்லிருந்து அந்த தண்ணி இழுக்கப்படுது, முழு உலகத்திற்கு தண்ணி போகுது. நதியாந்தோ சப் தரப் கை, நதிகள் எல்லா பக்கமும் இருக்கு. पहाड़ों पर बर्फ जम जाती गई, ये भी पानी आता रहता गई. மலை மீது பனியானது சேர்ந்துருது, அது கூட தண்ணியாக வரும். पहाड़ों के अंदर गुफाओं में जो पानी रहता है वह फिर कुओं में आता रहता है. மலைகளுக்குள்ள அதாவது குகையில் நிறைய தண்ணி இருக்கும், அது கிணற்றுல வருது. வாபி பர்சாத் கே ஆதார் பர்கை, அது கூட மழையாக வருது. பர்சாத் நா படே தோ குயேவி சூக் ஜாத்தாகே, மழை வரல அப்போ கிணறு கூட காஞ்சு போயிடும். कहते भी के बाबा हमको पावन बनाकर स्वर्ग में ले जाओ, பாபா எங்களை தூய்மையாக்கி சொர்க்கத்திற்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆஸ்கி ஸ்வர்க கிருஷ்ணபுரி கேகை, சொர்க்கத்தினுடைய கிருஷ்ணபுரியினுடைய ஆசை இருக்குது. விஷ்ணுபுரிக்கா கிஸ்கோ பத்தா நகி, விஷ்ணுபுரியை பற்றி யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணகி முரீது ககேங்கி ஜகாங் தேக்கோ கிருஷ்ணகி கிருஷ்ணகை, கிருஷ்ணருடைய பக்தர்கள் சொல்லுவாங்க எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் தான் இருக்காங்க. अरे जबकि परमात्मा सर्वव्यापी है तो क्यों नहीं कहते जिधर देखो परमात्मा के. எப்போ பரமாத்மா சர்வ வியாபின்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஏன் எங்கே பார்த்தாலும் பரமாத்மா தான் இருக்காங்கன்னு சொல்கிறதில்ல. परमात्मा के मुरीद फिर ऐसी कहते ऐसा उनकी रूप है.
பரமாத்மாவினுடைய குழந்தைகள் சொல்கிறாங்க. அதாவது அனைத்துமே அவருடைய ரூபமாக இருக்கு. வகி ஏ சாரி லீலா கர்கேகே, அவர்தான் அனைத்து லீலைகளையும் செஞ்சிட்ருக்காங்க. பகவானி ரூப் தரேகே லீலா கருணை கேலியே, பகவான் ரூபத்தை எடுத்திருக்காங்க லீலைகளை செய்வதற்காக. தோ ஜரூர் அபி லீலா கரேங்கேனா, அவசியம் இப்போ லீலை செய்வாங்க இல்லையா. பரமாத்மா की दुनिया स्वर्ग में देखो वहाँ गंदी की कोई बात नहीं होती. பரமாத்மாவினுடைய உலகம் சொர்க்கத்தில் பாருங்க, அங்கே எந்த விதமான அசுத்தத்திற்கான விஷயம் இல்லை. ஏகாங் தோ கந்திகி கந்திகை और फिर ஏகாங் கக தேத்தே பரமாத்மா சர்வ வியாபிகை. இங்கே எங்கே பார்த்தாலும் அசுத்தம்தான் இருக்கு. மேலும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதாவது பரமாத்மா சர்வ வியாபி, எல்லாருக்குள்ள எல்லா இடத்துல நிரம்பி இருக்கதா சொல்லிடுறாங்க. பரமாத்மா की सुख देते गई बच्चा आया सुख हुआ मरा तो दुख होगा. பரமாத்மா தான் சுகத்தை தராங்க. ஒரு குழந்தை ஜென்மம் எடுத்தா சுகம் இருக்கு, அந்த குழந்தை இறந்தா துக்கம் இருக்கு. अरे भगवान ने तुमको चीज दी फिर ली तो इसमें तुमको रोने की क्या दरकार के. பகவான் உங்களுக்கு பொருளை கொடுத்தாங்க, அந்த பொருளை எடுக்கும் பொழுது இதில் அழுவதற்கான என்ன அவசியம் இருக்கு. சத்தியமே ஏ ரோனே ஆதிக்கா துக்க நெகி கோத்தா. சத்தியுகத்தில் அழுவதற்கான துக்கம் எதுவுமே கிடையாது. மோகஜித் ராஜா கா திருஷ்டாந்த் திகாயாகி, மோகத்தை வென்ற ராஜாவுடைய எக்ஸாம்பிளும் காட்டப்பட்டிருக்கு. ये सबके झूठे दृष्टांत उनमें कोई सार नहीं है. இது எல்லாமே பொய்யான எக்ஸாம்பிளாக இருக்கு, அதில் எந்த விதமான சாரமும் இல்லை. சத்தியுகமே ரிஷி முனி கோத்தே நெகி, சத்தியுகத்தில் ரிஷி முனிகள் யாருமே கிடையாது. और एकांग भी ऐसी बात को नहीं सकती. மற்றும் இங்கே கூட இது போல விஷயங்கள் எதுவும் இருக்க முடியாது. ऐसा कोई मोहजीत ராஜா को नहीं सकता. இது போல யாருமே மோகத்தை வென்ற ராஜாக்கள் இருக்க முடியாது. பகவான் வாச் யாதவ் கௌரவ் பாண்டவ் கியா கரத் பயே. பகவானுடைய மகா வாக்கியம், யாதவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் என்ன செஞ்சுட்டு போனாங்க. துமாரா பாப் சே யோக கே, உங்களுக்கு பாபாவிடம் யோகா தொடர்பு இருக்கு. பாப் கேते हैं मैं तुम बच्चों द्वारा भारत को स्वर्ग बनाता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் குழந்தைகள் மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறேன். अब जो पवित्र बनते हैं वह पवित्र दुनिया की मालिक बनेंगे. இப்போ யார் தூய்மையாக ஆகிறாங்க, அவங்க தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறாங்க. कोई भी मिले उनको ये बोलो भगवान कहते हैं மாமிகம் யாद करो. யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு சொல்லணும், பகவான் சொல்கிறாங்க, மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யுங்கள். மேரே சே பிரீத் லகாவோ और कोई को याद ना करो. என்னிடம் அன்பை வையுங்க, வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. ஏகே அவ்விபச்சாரி யாது, இதுதான் அவ்விபச்சாரி நினைவாக இருக்கு. ஏகாங் கோயி ஜல் ஆதி நெகி சடானாகை, இங்கே தண்ணீர் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. பக்தி மார்க்கமே எதந்த ஆதி கருத்தே யாது கருத்தே தீனா, பக்தி மார்க்கத்தில் தான் இது போல் தொழில் செய்வாங்க, நினைவும் செய்தாங்க. गुरु लोग भी कहते हैं मुझे याद करो, अपने पति को याद नहीं करो. குருமார்கள் கூட சொல்கிறாங்க, என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய கணவனை நினைவு செய்யக்கூடாது. तुम बच्चों को कितनी बातें समझाते हैं,
குழந்தைகளுக்கு எவ்வளோ விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. मूल बात है कि सभी को पैगाम दो, बा कहते के மாமேகம் याद करो. முக்கியமான விஷயம் அனைவருக்கும் செய்தியை தரணும். பாபா சொல்கிறாங்க, மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யுங்கள். பாபா மானாகி பகவான், பகவான் தோ நிராகார்கே. பாபா என்றாலே பகவான், பகவான் நிராகார் தேகமற்றவராக இருக்காங்க. கிருஷ்ணகோ சப் பகவான் நிகி ககேங்கே, கிருஷ்ண தோ பச்சாகே. கிருஷ்ணரை அனைவரும் பகவானாக சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் குழந்தையாக இருக்காங்க. சி பாபா இஸ்மே நா ஹோத்தா தோ தும் ஹோத்தே கியா. சி பாபா இவருடைய உடலில் வரலன்னா நீங்கள் என்னவாக இருப்பீங்க? सी बाबा ने इन द्वारा तुमको अडॉप्ट किया, अपना बनाया. सी बाबा இவர் மூலமாக உங்களை அடாப்டட் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய குழந்தையாக மாற்றியிருக்காங்க. ஏ மாதா பீகை பிதா பீகை. இவர் தாயாகவும் இருக்காங்க, தந்தையாகவும் இருக்காங்க. மாதா தோ சாக்கார்மி சாக்கியேனா வா தோ கைகி பிதா. தாய் ஸ்தூலமான முறையில் தேவையாக இருக்காங்க இல்லையா, அவர் அப்பாவாக இருக்காங்க. तो ऐसी ऐसी बातें अच्छी रीति धारण करो. அதனால் இது போல விஷயங்களை நன்றாக தாரணை செய்யணும். तुम बच्चों को कभी भी किसी बात में मूंझना नहीं है. குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்திலும் ஒருபோதும் குழப்பம் அடையக்கூடாது. படாய்க்கு கபி நகி சோன்னா. படிப்பை ஒருபோதும் விடக்கூடாது. கை பச்சே சங்க தோஸ்மே ஆக்கர் ருட்கர் அப்படி பாட்சாலா கோல் தேத்தேகே. நிறைய குழந்தைகள் தீயவர்களுடைய தொடர்பில் வந்து முறைச்சிட்டு தன்னுடைய பாடசாலையை ஓப்பன் பண்ணுறாங்க. अगर आपस में लड़ झगड़ कर जाए अपनी पाठशाला खोली तो मूर्खपना के रुटते गए तो पाठशाला खोलने के लायक ही नहीं. ஒருவேளை ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுட்டு தான் பாடசாலையை ஓப்பன் பண்ணுறாங்கனாலே முட்டாள்தனமாக இருக்காங்க. முறைச்சுக்கிறாங்கன்னா பாடசாலை திறப்பதற்கு தகுதியானவர்களாக இல்லை. वह अभिमान तुम्हारा चलेगा कि नहीं, क्योंकि बुद्धि में तो दुश्मनी के तो वह याद आएगी. அந்த தேகம் என்ற அபிமானம் உங்களுடையது நடக்காது. காரணம், புத்தியில் எதிரியினுடைய நினைவு வந்துட்டே இருக்கும். कुछ भी किसको समझा नहीं सकेंगे. யாருக்கும் எதையும் புரிய வைக்க முடியாது. ऐसे भी होता है जिसको ज्ञान देते हैं वती के चले जाते हैं, खुद गिर पड़ते हैं. யாருக்கு ஞானம் தராங்களோ அவங்க வேகமான முறையில் போயிடறாங்க. ஞானம் கொடுத்தவங்க கீழே விழுந்துடுறாங்க. இது போலவும் இருக்காங்க. खुद भी समझते हैं मेरे से उनकी अवस्था अच्छी है. என்னை விட அவங்களுடைய நிலை ரொம்ப நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. पढ़ने वाला राजा बन जाए और पढ़ाने वाला दास दासी बन जाते हैं, ऐसे ऐसे भी है. படிக்கக்கூடியவர்கள் ராஜாவாக ஆயிடுறாங்க, மற்றும் கற்றுத்தரக்கூடியவர்கள் தாச தாசிகளாக ஆயிடுறாங்க. இது போலவும் இருக்காங்க. புருஷாரத்கர் பாக்கி கலிகா ஹார் பன்னாகை. முயற்சி செய்து பாபாவுடைய கழுத்தின் மாலையாக ஆகணும். பாபா ஜீத்தே ஜி மை ஆப்கா பனாகும். பாபா நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டே உங்களுடைய குழந்தையாக ஆயிருக்கேன். பாப்கி யாது சேக்கி பேடா பார்குனாகை. பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் வாழ்க்கை என்ற படகு இந்த துக்கமான உலகத்திலிருந்து சுகம் நிறைந்த உலகத்திற்கு போகும். அச்சா நல்லது.
मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते। இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யணும். தாரணா के लिए முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். கபி கிசி பாத்துமே மூஞ்சுனா நெகிகை. ஒருபோதும் எந்த விஷயத்திலும் குழப்பம் அடையக்கூடாது. ஆப்பஸ்மே ருட்கர் படாயி நெகி சோர்னிகை. ஒருவருக்கொருவர் முரச்சுவிட்டு படிப்பை விடக்கூடாது. துஷ்மனி பனானாவி தேக அபிமான்கை. எதிரியை உருவாக்குவது கூட தேக அபிமானமாக இருக்கு. சங்க தோசை அப்னி பகூத் பகூத் சம்பால் கருணிகை. தீயவர்களுடைய தொடர்பிலிருந்து தன்னை மிகவும் பாதுகாப்பு செய்யணும். பாவன் பன்னாகே அப்னி சலன்சே பாக்கா சோ கருணாகை. தூய்மை ஆகணும். தன்னுடைய நடத்தையின் மூலமாக பாபாவை எடுத்து காட்டணும். பிரீத் புத்திவன் ஏக் பாப்கே அவ்விபச்சாரி யாதுமே ரிகனாகை. பிரியமான புத்தி இருக்கக்கூடியவர்களாகி ஒரு பாபாவிடம் அவ்விபச்சாரி நினைவில் இருக்கணும். தன் மன் தன் சே பாப்கே காரியமே மதத்கார் பன்னாகை. உடல் மனம் செல்வத்தின் மூலமாக பாபாவுடைய காரியத்தில் உதவியாளராக ஆகணும். வரதான் स्वयं को स्वयं की परिवर्तन कर विश्व के आधार मूर्त बनने वाली श्रेष्ठ पद के अधिकारी भव. தனக்கு தானே மாற்றங்களை கொண்டு வந்து முழு உலகத்திற்கு ஆதார மூர்த்தியாகக்கூடிய சிரேஷ்டமான பதவிக்கு அதிகாரி ஆகுங்கள். श्रेष्ठ पद पाने के लिए बाप दादा की यही शिक्षा है कि बच्चे स्वयं को बदलो. சிரேஷ்டமான பதவி அடைவதற்காக பாப் தாதாவினுடைய இந்த படிப்பினைகள் குழந்தைகளை உங்களை நீங்க மாற்றுங்கள். स्वयं को बदलने के बजाय परिस्थितियों को व अन्य आत्माओं को बदलने की सोचते को. தன்னை மாற்றுவதற்கு பதிலாக சூழ்நிலைகள் அல்லது மற்ற ஆத்மாக்களை மாற்றுவதற்காக நாம் யோசிக்கிறோம். அல்லது संकल्प आता है कि ये सैल्वेशन मिले सहयोग व सहारा मिले तो परिवर्तित को ऐसे किसी भी आधार पर परिवर्तन होने वालों की प्रारब्ध के आधार पर ही रखेगा. அதாவது எண்ணங்கள் நமக்குள்ள வருது, இந்த சேல்வேஷன் எனக்கு கிடைக்கணும், சக யோகா உதவி எனக்கு கிடைச்சா நான் மாறுவேன். இதுபோல ஏதாவது ஆதாரத்தில் மாற்றங்களை கொண்டு வரும்போது பிராப்தி கூட ஆதாரத்தில் தான் இருக்கும். क्योंकि जितनों का आधार लेंगे उतना जमा का खाता शेयर्स में बंट जाएगा. காரணம், எந்த அளவு எவ்வளோ பேருடைய ஆதாரங்களை எடுக்கிறோமோ அந்த அளவு சேமிப்பு கணக்கினுடைய ஷேர்ஸ் கூட பங்கு போடப்படும். इसलिए सदा लक्ष्य रखो कि स्वयं को परिवर्तन होना है. அதனால் நமக்குள்ள லட்சியம் வைக்கணும், எனக்குள் மாற்றங்களை கொண்டு வரணும். மை விஸ்வகா ஆதார் மூரத்துக்கும், நான் முழு உலகத்திற்கும் ஆதார மூர்த்தியாக இருக்கேன். ஸ்லோகன் संगठन में उमंग उत्साह और श्रेष्ठ संकल्प से सफलता हुई पड़ी है. குழுவில்
உற்சாகம், ஆர்வம் மற்றும் சிரேஷ்டமான எண்ணங்கள் மூலமாக வெற்றி அவசியம் நமக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வாணி.